அடிக்கடி சொல்வது இதுதான். அடுப்பங்கரையில், நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும் நண்பர்களே. ஒரு சிறு அக்கறை. நம்ம ராத்திரி படுக்கிறோம், காலையில் எழுந்து ஒரு நல்ல உணவு வேணும்னா கொஞ்சம் போல் ஒரு கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குக்கரில் ஒரு 5 தட்டில் இட்லிக்கு மாவு ஊற்றுறோம், இன்னொரு 5 தட்டில் இதே சுண்டலை வச்சு வேக வச்சு எடுத்துட்டு சிறிது மிளகுத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மிக தேவைப்பட்டால் ஒரு துளி இந்துப்பு போட்டு அந்த சுண்டலை காலையில் சாப்பிட்டோம்னா அதைவிட ஒரு சிறந்த புரதம் கொடுக்கக்கூடிய மரக்கறி உணவு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுக்கு என்ன மெனக்கிட்டுற முடியும்? அதுக்கு என்ன பெரிய நம்மளால் ஒரு பெரும் வேலையா, இல்லை வெங்காயம் உரிக்கிற மாதிரி வேலையா, இல்லை என்றால் அதுக்காக எங்கேயாவது தேடி அலைஞ்சு திரிஞ்சு கொண்டக்கடலையை வாங்கிட்டு வரணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சர்க்கரை நோயாளி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நபர்கள் ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் 150லிருந்து 200 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவில் தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. இந்த ஒயிட் சிக் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டக்கடலை புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் வேகமாக ரத்தத்தில் கலக்காது. அப்போ நம்ம தினம் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் போல் காலையில் கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார். கொண்டக்கடலை சாப்பிடலாம், ஆனால் ஒரே வாய்வு தொந்தரவாக இருக்குது, நெஞ்சை கறிக்குது, எது கழிக்குது, வயிறு உப்பிக்குது, வாய்வு ரொம்ப கேஸாக பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து சிறு இஞ்சி துண்டு, இல்லைன்னா அது மேலேயே புதினா இலை, சீரகத்தூளை அது மேலே போட்டு வைக்கிறது, ஓமத்தூளை அது மேலே போட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அந்த அஜீரண தொந்தரவு, வாய்வு தொந்தரவு வராது. பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்கிறது, அதுவும் குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம். புரதம் நிறைய கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசில் நினச்சி பாருங்களேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட்ட உணவில் நம்ம எத்தனை பேர் நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம்? உடம்பு 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரதம் வேணும். கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 48 கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அவ்வளோ புரதம் எடுத்துருப்போமா? எடுத்துருக்க மாட்டோம். நல்ல புலால் எடுப்பவர்கள், தினசரி புலால் எடுப்பவர்களாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 35-40 கிராம் புரதம் வந்திருக்கும். ஆனால் நான் இல்லை சார் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு, வெஜிடேரியன் அப்படின்னா நல்ல 80% காய்கறிகள் வச்சு கொஞ்சோல சோறு சாப்பிட்டா நம்ம வெஜிடேரியன் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம நம்மளை சோற்றேரியன்னு தான் சொல்லணும். வெறும் சோறை தின்னுட்டு கொஞ்சம் போல் காயை நான் தொட்டுக்குவேன், கொஞ்சம் போல் கீரையை நான் தொட்டுக்குவேன்னா அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன் சாப்பாடுனா 80% வானவில் மாதிரி இருக்கணுங்கிறான். வானவில் இருக்கக்கூடிய அத்தனை 7 வண்ணங்கள்லேயும் நம்ம சாப்பாடு இருக்கணும். வெறும் உணவு நிறுவன உணவு அதிகாரங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப ரெயின்போ ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்குது. ஒவ்வொரு வண்ணங்களுக்கு பின்னாடியும் அதனுடைய கலோரி வேல்யூ, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன் எல்லாம் வேறுபடுது. அப்போ நம்மளுடைய தட்டு அப்படி தான் இருக்கணும். நம்ம தட்டில் வெறுமனே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியேறின 7 இட்லி, அதுக்கு நல்ல இவ்வளவான கட்டி சட்னி, அதுக்கு ஊற்றிக்கொள்ள சாம்பார்னு சாப்பிட்டோம்னா ஒரு காலத்திலேயே நம்ம உடம்புக்கு எதிர்பார்த்தல் கூடாது. திரும்ப திரும்ப கோவிட் நமக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. கோவிட் காலத்தில் நாம் புரிந்து கொண்ட விஷயம் நிறைய, இழந்தது ஏராளம், நிறைய இழந்திருக்கோம். நம்மவர்களில் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஆனால் அது பல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் அதில் கற்றுக்கொண்ட விஷயத்தையாவது கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுத்துச்சு? திரும்ப திரும்ப மாவட்ட அதிகாரிகள்லாம் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களில் யாருக்கு கோமார்பிடிட்டி, அந்த வார்த்தை கோமார்பிடிட்டி யாருக்கு இருக்குது? கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருக்கா, கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு இருக்கா, இதய நோய்கள் இருக்கா, புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறீங்களா, நீங்கள் கூடுதல் அக்கறையாக இருங்க, உங்களை தான் கோவிட் கொத்திரும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாங்க.
கோவிட் மறைஞ்சிருக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கோவிட் மறைந்திருக்கிறது. கோவிட் விலகிலாம் போல. இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்லிக்காங்க தெரியுமா? அந்த ஆர்டிக்கல் வந்து உடலினுடைய ஒவ்வொரு திசுக்கள்லையும், மூளையில், இதயத்தில், ரத்தத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறோமே ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே அது இருக்குது நம்ம உடம்புல. அப்போ ஏன் சார் நமக்கெல்லாம் மூச்சு திணறல் வரல, நம்ம எல்லாம் ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கலைன்னா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இருந்தாலும் நம்முடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்ப்பதற்கான நம்ம எதிர்ப்பாற்றல், அது ஹேர்ட் இம்யூனிட்டியில் மந்தை நோய் காப்பு மூலமாகவோ வேக்சின் மூலமாகவோ கிடைத்ததில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலில் இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த எதிர்ப்பாற்றல் குறைஞ்சுன்னா திரும்பவும் அது வெளிப்படுவதற்கான சாத்தியம் நிறையா இருக்குது. கோவிட் மாதிரி வரக்கூடிய புதிய வைரஸ்களுக்கான வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்மளும் அப்பப்போ பார்க்குறோம் இல்லையா தொலைக்காட்சியில். 15 நாளைக்கு முன்னாடி கூட சீனாவில் ஏதோ புது வைரஸ் பக்குன்னு இருந்துச்சு. உடனே திரும்ப உலக சுகாதாரம் இல்லைல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக இன்னொரு வைரஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த மங்கி வைரஸ்னு ஒன்று வருது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. நண்பர்களே, இந்த உலகம் வைரஸ்களால் ஆனது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் மனிதர்களால் ஆனது கிடையாது. இந்த உலகத்தில் முதல் பூர்வ குடி வைரஸ் தான். இது வைரோஸ்பியர். இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். நம்ம கடைசியாக வந்த ஆளுங்க. எப்போவுமே கடைக்குட்டி வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம கடைசியாக இல்லாத அழிச்சாட்டியம்லாம் இந்த பூமியில் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் நினைத்து கொண்டிருக்கோம் நம்ம பெரிய அறிவாளிகள், நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வைரஸ்கள் நம்மை விட மாபெரும் அறிவில் இருக்கிறதுனால தான் இடைக்காலத்தில் நம்ம அவ்வளோ பெரிய சிக்கலை பார்த்தோம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் படித்து முடிக்கல. அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நம்மெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. இங்கே கிடைக்கலாம் அந்த புத்தகம், நெக்ஸஸ் அப்படிங்கிற புத்தகம். யுவால் நுராரிங்கிற ஒரு பெரிய ஆத்தர், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எழுதிய புத்தகம் நெக்ஸஸ். அதை தமிழில் மிக அழகாக நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு ஒரு அம்மா புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நானெல்லாம் சொல்வேன், படித்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அந்த நெக்ஸஸ் என்கிற புத்தகம். வருங்காலம் எப்படி போகும் என்பதை மிக மிக விலாவாரியாக கற்காலம் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை என்கிற தலைப்பின் கீழே அந்த நாகலட்சுமி சண்முகம் அந்த அம்மா அவ்வளோ அழகாக அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் அந்த அம்மாவுடைய 100வது மொழிபெயர்ப்பு நூல் அந்த நெக்ஸஸ்ங்கிற அந்த புத்தகம். நண்பர்களே, அதை படிக்க படிக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வைரஸ் விஷயத்தை வைத்து அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். மனுஷன் நினைக்கிறான் நம்ம தான் மிகப்பெரிய பவர் செக்டார், அடுத்து நம்ம தான் வளர்ந்து வளர்ந்து செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்திருக்கோன்னு பல கேள்விகளை வைக்கிறார் அவர். நம்ம எல்லாரும் பெரிய சிக்கலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற விஷயம் பல வளர்ச்சிகளை கொடுக்கிறது. இன்றைக்கி உலகமே எந்த டெவலப்மெண்ட் எங்கே எடுத்து பார்த்தாலும், சார் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மியூசிக்காக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், மெடிசினாக நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறோம் சார், என்ஜினியரிங்காக நாங்கள் ஏஐ இல்லாத உலகமே இல்லை. அந்த ஏஐங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமா என்கிற ஒரு கேள்வியை யுவால் நுராரி முன்வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு அழகாக ஒரு கதையை சொல்கிறார். கதை, அவர் பேர் இஃபான் கதைன்னு நினைக்கிறேன். இஃபான் கதைங்கிறவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கதை ஒரு அருமையான கதை. என்ன சொல்கிறார், ஒரு மந்திரவாதி ஒரு பெரிய மந்திர கூடம் வைத்திருக்கிறாரு. தன்னோட சீடன்ட்ட ஒரு தொடப்பக்கட்டையை கொடுக்குறார். ஒரு தொடப்பக்கட்டையை கொடுத்து, பக்கத்தில் ஒரு ஆறு போகுது இல்லையா, நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அந்த தொடப்பக்கடையை இப்படி தூக்கி இப்படி போட்டேன்னா அந்த ஆற்றுல உள்ள தண்ணி இந்த பக்கெட்டில் நிரம்பிடும். நீ இப்படியே ஈஸியாக இப்படி அந்த தொடப்பக்கட்டையை வச்சு அப்படி ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, இந்த ஆற்றை காமிச்சு இந்த தண்ணியை நிரப்பு, அந்த பக்கெட்டில் தண்ணியை நீ பிரச்சனையே இல்லாமல் நிரப்பிடலாம் அப்படிங்கிறார். சீடனுக்கு ஒரே குஷி, ஒரு பெரிய மந்திரம் கிடச்சிருச்சுனோடனே அவன் பாட்டுக்கு தொடப்பக்கட்டையை வச்சு தண்ணி அப்படியே வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிற மந்திரம் அவனுக்கு தெரியல. தண்ணி விழுந்து 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 மந்திரக்கூடமே தண்ணிக்குள்ளே முங்குது. எல்லாரும் நீந்தக்கூடிய சூழலில் வரும்போது மந்திரவாதி திடுதுன்னு அடமடையா அதை எப்படி நிறுத்தணுங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் உயிர் பிழைத்ததாக ஒரு கதை வரும். அந்த கதையை படித்தா இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நினைவுக்கு வருது என்று நுராரி சொல்கிறார். எங்கே நிறுத்த முடியும் என்கிற கட்டுப்பாடு, அதற்கான சாவி இல்லாமல் திணறக்கூடிய உலகமாக நம்ம மாறிடுவோம். அதுக்கு என்ன உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அத்தனை ஆயுதங்கள் இருக்கு இல்லையா,
போருக்கு நடக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு வேலை செய்யும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் முடிவு செய்து உக்ரைனில் குண்டை போடணுமா இல்லை வந்து ரஷ்யாவில் குண்டை போடணுமான்னு அவர் சொல்லி ஏஐ மூலமாக நடக்கலாம். ஆனால் ஒரு சூழலில் என்ன நடக்கும்னு அவர் எழுதுறாருன்னா, நூறார் என்ன எழுதுறாருன்னா, அந்த ஆயுதங்களே முடிவு பண்ணும். நம்ம ஏன் போய் அந்த பக்கம் போய் ஒரு குண்டை போட்டு வரக்கூடாது? தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டாம், அந்த ஆயுதங்களே முடிவு செய்தால் எவ்வளோ பெரிய சிக்கலை இந்த உலகம் பார்க்கும் என்று அந்த எச்சரிக்கிறார் அந்த நெக்ஸஸ் புத்தகத்தில். அதில் அவர் சொல்கிறது அதுதான். மனுஷன் என்னமோ ஒரு காலத்தில் காட்டுமிராண்டி காலத்தில் கற்கால காலத்தில் 2 மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மனிதன் இருக்கிறான், கொஞ்சம் மாங்காயை வைத்திருக்கிறான் ஒரு மனுஷன். இன்னொரு மனுஷன் 2 மாங்காயை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னா ஐயோ தவறு செய்தான் அப்படின்னு தெரியும். அதுக்கு பதிலாக 2 மாம்பழத்தை எடுத்து கூட கொண்டு வந்து நம்ம 2 பேரும் சாப்பிடலான்னு கொடுத்தா அது நல்ல சுவையானது, நல்லவன் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் எது உங்களிடமிருந்து பறிக்கப்படுது, எது உங்களுக்குள்ளேருந்து கொடுக்கப்படுது, யார் கொடுக்கிறார்கள் என்கிற எந்த யுக்தியும் எந்த விஷயம் தெரியாத ஒரு காலத்துக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்போ அவன் காட்டு மிராண்டியா இல்லை நம்ம காட்டு மிராண்டியா? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கா, நமக்கு பகுத்தறிவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நண்பர்களே, அவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலில் உங்களுடைய ஒரு வேளை உணவும், நீங்கள் காலையில் என்ன சாப்பிடணும், நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிடணும், நீங்கள் தின்பண்டங்களாக எதை குறிக்க வேண்டும் என்பதையெல்லாம் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நம்ம முடிவு செய்கிறோம்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் செயற்கை நுண்ணறிவு முடிவு செய்யும். நான் பல மேடைகள்லையும் பகிர்ந்திருக்கேன். நீங்கள் போய் இன்றைக்குள்ள இரவு உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சென்னை மாதிரியான நகரங்களில் இரவு உணவை யார் தீர்மானிக்கிறார்கள்? முன்னாடி வந்து நம்ம நைட்டில் என்ன சாப்பிட்னா ராத்திரி 7 மணிக்கு எங்கள் அம்மாட்ட கேட்போம், ஏம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன? மத்தியானம் சாதம் இருக்குது, கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன், ரசம் சாதம், இல்லை மோர் சோறு, இல்லை 2 தோசை ஊற்றி தரேன். இதுதான் பதிலாக இருந்துச்சு. என்ன இருக்கிறது என்று தெரியும், எது முடியும் என்று தெரியும், அதை வைத்து தான் இரவு உணவு. இன்றைய இரவு உணவு எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் யார் முடிவு செய்கிறா? ஃபோனை எடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர், ஜொமேட்டோவில் ஆர்டர், ஜொமேட்டோ ஸ்விக்கியை போட்டு அம்மா நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ, நான் இதில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஆர்டர் பண்ணுறோம்? ஆர்டர் பண்ணவனே ஸ்விக்கிக்காரனோ ஜொமேட்டோக்காரனோ அவன் முடிவு பண்ணுறதில்ல, ஃபோனில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணும் நீ எதை திங்கணும். இவன் நினைப்பான் ஒரு வடை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வடை VADAIன்னு அடித்த உடனே வடை வரும். வடை வாங்கலான்னு கையை கொண்டு போகும்போது டக்குன்னு அது வந்து ஒரு டோனட்டை காட்டும். வடை ஏண்டா சாப்பிட்ற, இது அழகாக அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், இதே வாங்கக்கூடாதுன்னு அது கேட்கும், ஃபோன் கேட்கும். உடனே வடை, இதெல்லாம் எத்தனை 2 வினாடிகளில் நடக்கும். சரி வடை வேணாம், பேசாமல் டோனட்டே வாங்கிடுவோம், ரொம்ப விலை கூட இருக்குது, இதில் வேறு 50% ஆஃபர் போட்டிருக்கானே வாங்கிடலாம் நினைப்பான். அப்புறம் திடீர்னு நம்ம ஞாபகம் வரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவரெல்லாம் பேசுகிறாரு, உடம்புக்கு கெடுவிக்கிறாங்களே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வடைக்கு வரலான்னு வர்றதுக்குள்ளே படக்குன்னு ஃபோனில் அது சொல்லும், உன் கேர்ள் ஃப்ரெண்டு நேற்று இதை தான் வாங்கியிருக்கா, உன் ஃபோன் கான்டாக்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் இதை சாப்பிட்டு ரசிச்சிருக்கானுங்க, நீ வேணான்னா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும். உடனே இவனுக்கு மனசு மாறே, அவன்லாம் சாப்பிட்ருக்கான், நம்ம சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லி இத்தனையும் 3-5 வினாடிகளுக்குள் உன்னோட ஸ்மார்ட் ஃபோன் முடிவு பண்ணி கடைசியில் வடைக்கு பதிலாக டோனட்டை நீ வாங்கிடுவேன். இதுதான் இன்றைய செயற்கை நுண்ணறிவு உணவில் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது மாதிரி பல சூழ்ச்சிகள், வணிக சூழ்ச்சிகள் நிரம்பி உள்ள உலகத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைகளுக்கான உணவுகளில், குழந்தைகளுக்கான தின்பண்டங்களில். குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள் எவ்வளவு, குழந்தைகள் இல்லை, தின்பண்டங்களினுடைய சந்தை எவ்வளோ தெரியுமா? நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாத சந்தை. ஒரு ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய சந்தையை விட அதிகமாக இருக்குது. 45,000 கோடி. 2023 வருஷத்தினுடைய டேட்டா 42,694.6 கோடி வெறும் தின்பண்டங்களுக்கான சந்தை 23. 2030 அவர்கள் சொல்கிறார்கள் 1,00,000 கோடியை எட்டுங்கிறான். தின்பண்டங்கள்ல இவ்வளவா? நல்லா யோசிச்சு பார்த்தா நாமும் அந்த வணிகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கண்டியில் சிக்கி ஏதாவது ஒரு உணவை வாங்கி கொண்டு தான் இருப்போம். அவ்வளவு தின்பண்டங்கள் நிரம்பி கிடக்கிறது. இந்த தின்பண்டங்கள்லாம் நம்ம சாப்பிட்டது இல்லையா? காலகாலமாக சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு முன்னாடி எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா எல்லாரும் இந்த சுளவு இருக்கு இல்லையா, முறம்னு சொல்லுவோம், சுளவுன்னு சொல்லுவோம், அதை திருப்பி போட்டு முறுக்கு சுற்றுவாங்க. கையில் 5 சுத்து முறுக்கு, 4 சுத்து முறுக்குன்னு முறுக்கு சுற்றி
அதுக்கப்புறம் அந்த முறுக்கை சுட்டு எடுக்கும்போது அதில் ஒரு பாம்பு முறுக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து மொறுமொறுன்னு இல்லாமல் மாவாக நூலாக இருக்கும். அதை நாங்கள்லாம் இப்படி தூக்கி பிடிச்சி வாயில் பிடிச்சி விளையாண்டு சாப்பிட்ட காலம் உண்டு. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் முறுக்கு சுற்றுறோம்? யாரும் முறுக்கு சுற்றுறதுக்கே மிஷின் அழகாக வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் வளைகாப்பில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 150 சுற்று முறுக்கு வேணுமா, சுற்றி தர்றதுக்கு மிஷின் இருக்குது. தின்பண்டங்களை மிஷினரி நிறைய செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தின்பண்டங்களை இப்படியெல்லாம் மெக்கனைஸ்டாக வரக்கூடிய பல்வேறு சந்தைகள் வைக்கக்கூடிய தின்பண்டங்களை கொஞ்சம் முற்று பார்க்கணும். எல்லா கடையிலையும் 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட், 1 ரூபா பாக்கெட் விற்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி வெறும் உணவுப் பொருள் மட்டும் இல்லை நண்பர்களே. நம்ம நினைக்கிறோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்ன அழகாக இருக்குது, அழகாக அடுக்கி வச்சுருக்கான், அந்த பாக்கெட் நல்லா உப்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் 10 ரூபாய்க்கு அந்த பாக்கெட், 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட், 20 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்குகிறோம். அந்த அத்தனை கடையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த தின்பண்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது டிரான்ஸ்ஃபேட். கொழுப்புகளில் மிக கெட்ட கொழுப்பு அந்த டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட்டை அதிகம் சாப்பிட்றதுனுடைய விளைவு தான் இள வயதில் வரக்கூடிய மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம். டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்பாங்க. ஒரு எண்ணெயில் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை வைத்து திடத்தன்மை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த டிரான்ஸ்ஃபேட். அந்த டிரான்ஸ்ஃபேட் தான் போய் இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் போய் கொழுப்பை அடைக்க வைக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபேட் அத்தனை இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடிய அவ்வளவு நீங்கள் எந்த பண்டமாக இருந்தாலும் தின்பண்டமாக இருந்தாலும் அதில் டிரான்ஸ்ஃபேட் இருக்கும். அவன் சில பேர் போட்டுருவான், நோ சார் நான் வாங்குகிற பாக்கெட்டில் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்கான் சார். சில பேர் சண்டைக்கு வருவாங்க. ஆமாம், நல்லா எடுத்து வாசிச்சு பாருங்கள். அதில் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்லேயே போட்டிருப்பான் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு. ஆனால் கொஞ்சம் பொடி எழுத்தில் ஒன்று எழுதியிருப்பான், பெர் சர்விங் நீ இவ்வளோ எடுத்தேன்னா டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. பெர் சர்விங்னா சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா 5 சிப்ஸ் சாப்பிடணும். எத்தனை பேர் நம்மகிட்ட 5 சிப்ஸ் சாப்பிட்றோம்? ஆரம்பிக்கும் போது 5 ஆரம்பிப்போம், மொத்த பாக்கெட்டை முடிச்சுட்டு தான் மற்ற பேரெலாம் வெளியே போகும். அப்போ மொத்த பாக்கெட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த கெட்ட கழுப்பு உடம்புக்குள்ளே போகும் நண்பர்களே. அப்படி எந்த சிப்ஸ் எடுத்தாலும் இன்றைக்கி சிப்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கை தவிர பல கிழங்குகள் உடலுக்கு நல்ல கிழங்குகள் தான். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, அதை பற்றி உலகம் முழுக்க இன்றைக்கி ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வைத்து சாப்பிட்டா அதில் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைகிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கை விட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுடைய இனிப்புத்தன்மை மெதுவாக தான் ரத்தத்தில் ஏறும்னு. அதிலேயே அடுத்து ஒரு இப்போ புதிதாக இன்றொரு கண்டுபிடித்திருக்கிறார்கள், பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஒன்று இருக்குது. பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது வந்து ஒக்கினாவாங்கிற ஒரு தென் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒரு அம்மா வந்து அவங்க தான் வந்து அந்த ஒக்கினாவா தீவில் இருக்கவங்க தான் உலகத்திலேயே அதிக ஆயுட்காலம் உள்ளவர்கள் என்று அறிவித்திருக்காங்க. அந்த ஊர்களுடைய மக்களினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் வந்து 103. சாதாரணமாக அங்கே மரணங்கள் வந்து 112 வயசு நடக்குது. அது ஏன் அவ்வளோ தூரம் அவர்கள் அந்த முதுமையில் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பழம், பாசி இருக்குது, மீன்கள் இருக்கிறது, ரொம்ப முக்கியமாக அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது. இப்போ அது தெரிந்து இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த கிழங்குகளை வேக வைத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் பகுதிகளில், தெற்கத்தி பகுதியில், திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் சிறுகிழங்கு என்று ஒன்று உண்டு. சிறுகிழங்குலாம் இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த சிறுகிழங்கை எப்படி நாங்கள் பண்ணுவாங்கன்னா, சிறுகிழங்கு அப்படியே அது பார்த்திங்கன்னா அந்த சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி தான் சைஸில் இருக்கும். அந்த சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறுகிழங்கை பெரும்பாலும் தைப்பொங்கல் நாள் அன்னைக்கு படையல் வைத்து அந்த பொங்கலை வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய கிழங்கு. இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சி சொல்லுது அது சர்க்கரை வியாதிக்கு லோ கிழங்கே சாப்பிடாதான்னு சொல்கிறீங்களே. இந்த சிறு கிழங்கு, இந்த வள்ளிக்கிழங்கு என்று ஒன்று இருக்குது, அந்த வள்ளிக்கிழங்கு, இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இந்த பர்பிள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லதுன்னு. ஆனால் அந்த கிழங்கெல்லாம் நல்லதுன்னா வேக வச்சு வீட்டில் சாப்பிடணும். அதை பூரா நம்ம ஆளுங்க சிப்ஸ் போடுறது. எதை எடுத்தாலும் ஒன்று சிப்ஸ் போடுவான், இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க. அப்படி 2 போட்டால் தான் நம்மால் சாப்பிட முடியும். சிப்ஸ் போடும்போது அதில் கூடுதலாக உப்பு, கூடுதலாக மிளகாத்தூள் அவ்வளவு போட்டு உடலை கெடுப்பது. நண்பர்களே, உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உப்பையும் சர்க்கரையையும் அதோடு சேர்ந்து இது மாதிரி மிளகாத்தூள் இப்படி காரமான உணவுகளை
குட்டி பிள்ளைகள் வயசுலேருந்தே அதை பழக்கி பழக்கி கொண்டு போகும்போது இந்த தின்பண்டங்கள் தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு பல நோய்களை உருவாக்குது. சரி, இதெல்லாம் கொடுக்காம வேறு என்ன கொடுக்கலாம்? எத்தனையோ விஷயம் இருக்குது. அது மாதிரி இதே மாதிரி தின்பண்டங்கள் விஷயங்கள் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, பெருகி வரக்கூடிய ஐஸ்கிரீம்கள் நிறைய நம்ம முன்னாடி நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்னா 2 ஐஸ்கிரீம் கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். எங்கள் தெருவில் வண்டியில் வச்சு விற்றுட்டு போவாங்க, பாறை மவுண்ட்டுன்னு நினைக்கிறேன், அவர் வண்டியில் விற்றுட்டு போவார். ஒரு கப் ஐஸ், பால் ஐஸ் 2 தான் இருக்கும். அவர் சத்தம் போட்டே போவார், பால் ஐஸ் கப் ஐஸ் விற்றுட்டு போவாங்க. கப் ஐஸ் பணக்காரர்களுக்கானது, ஏன்னா 50 காசு. அது பால் ஐஸ்ங்கிறது 10 பைசா. பால் ஐஸ் தான் வாங்கி தருவாங்க. அந்த பால் ஐஸ் சாப்பிடும்போது வடிஞ்சு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒரு டம்ளருக்குள்ளே அதை போட்டு போட்டு வச்சுருப்போம். அதில் வழிகிற சிறு சிறு சொட்டை கடைசியில் வாயில் ஊற்றிப்போம். இன்னும் மனசில் நினைவுக்கு இருக்குது. அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரே ஐஸ்கிரீம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு விதமான ஐஸ்கிரீம் எந்த இடத்துலையும் இருக்குது. பல நேரங்களில் அவை ஐஸ்கிரீம்கள் கிடையாது நண்பர்களே, அவையெல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட். நல்ல ஒரு வித்தியாசம் தெரியணும். ஐஸ்கிரீம் வேறு, ஃப்ரோசன் டெசர்ட் வேறு. என்ன சார் வித்தியாசம்? 2 ஒன்று தானே? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஐஸ்கிரீம் அப்படின்னா அது வெறும் பால் க்ரீமில் சர்க்கரையும் கொஞ்சம் சில பேர் அதில் முட்டையும் சேர்த்து உருவாக்குறது ஐஸ்கிரீம். ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னா தாவர எண்ணெய்களையும் பல்வேறு இனிப்புகளையும் கேரகனின் மாதிரியான ரசாயனங்களையும் சேர்த்து தான் ஃப்ரோசன் டெசர்ட் வருது. இன்றைக்கி கடைகளில் 300 ரூபா 400 ரூபா 500 ரூபான்னு சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் கடைகளில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா, அதில் இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா அதில் எவ்வளவு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதை நிறம் கொடுப்பதற்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நெகிழ்வுத்தன்மை கொடுப்பதற்காக. சில ஐஸ்கிரீம் கொதிக்குதுங்க, சூடு பண்ணி கொடுக்கான். அப்புறம் ஏன்டா அதுக்கு பேர் ஐஸ்கிரீம்னு தெரியல. அப்படியெல்லாம் விதவிதமான ஃப்ரோசன் டெசர்ட் வர்ற எல்லாத்துலேயும் நான் சொன்னேனே டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கெட்ட கொழுப்புகள் நிறைந்திருக்கும். ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் 2லேயும் டிரான்ஸ்ஃபேட் இருக்குது. ஆனால் ஃப்ரோசன் டெசர்ட்டில் கூடுதலாக இந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்குது, மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி கூடிக்கொண்டிருக்கிற சர்க்கரை வியாதி, கூடிக்கொண்டிருக்கிற இதய நோய்கள் அத்தனைக்கு இந்த 2 விஷயங்களும் காரணமாக இருக்கிறது. நண்பர்களே, நம் வீட்டில் நம் குழந்தைகளுக்கு எதை தின்பண்டம் கொடுக்காமல் இருக்க முடியாது. குழந்தைகளுக்கு தின்பண்டம் நமக்கு பிடித்தது தான், ஆனால் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். சுண்டல் கொடுக்கலாம், பலதானிய சுண்டல்கள் கொடுக்கலாம். வெறும் கொண்டக்கடலை தான் இல்லை, கொண்டக்கடலையில் கொடுக்கலாம், நிலக்கடலையில் கொடுக்கலாம், பாசிப்பருப்பில் கொடுக்கலாம். சுண்டல் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கணும். நம்ம என்னமோ அதை நினச்சா சுண்டல் அப்படின்னாலே ஒரு சின்ன ஏளன பார்வை, சுண்டலா வேற ஒன்றும் கிடையாதா? ஆனால் நாம் கொண்டாட வேண்டிய உணவுகள் அது ஒன்று. காலகாலமாக நம்ம ஊரில் நல்ல விழாக்களில், பல்வேறு சடங்குகளில், பல்வேறு மத வழிபாடுகள் எல்லாம் சுண்டல் இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த சுண்டலை ரொம்ப ஏளனப்படுத்தும். தினம் ஒரு சுண்டல் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. தினம் ஒரு நம் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை, தின்பண்டங்களை நம்ம செய்து விழா காலங்களில் நம்ம அதை கொடுத்து கொள்ளலாம். இப்படியான அந்த சிப்ஸ் சாப்பிட்றது, இப்படியான இந்த ஐஸ்கிரீம்கள், இப்படியான குப்பை உணவுகளுக்கு பின்னாடி போக வேண்டாம். நிறைய பேர் நினைக்கிறான் கடையில் விற்கிற அந்த குர்குரே இருக்குது, குர்குரேக்கும் முறுக்குக்கும் என்ன வித்தியாசம்? முறுக்கு அதே மாதிரி தானே இருக்குது, நல்லது தானே நினைக்கிறான். அதில் வேறு விளம்பரம் வேறு போடுறான், வளைஞ்சு நெளிஞ்சு கோணலாக இருந்தாலும் சூப்பர் அப்படிங்கிறான். கோணலாக இருந்தால் நம்ம சாப்பிட்டு நம்மளும் கோணித்தான் போவோம். அதில் என்ன வருது, எப்படி அதை செய்கிறார்கள் என்று பார்க்கணும். இந்த குர்குரேயோ இது மாதிரி கடையில் விற்பனை செய்யக்கூடிய சேவு மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு உணவுகள் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரூடட் பெல்லட்ஸ், ஒரு அதி வெப்பத்தில், ஒரு 200 டிகிரி 150 டிகிரி வெப்பத்தில் அந்த மாவை உள்ளனுப்பி அது பொரித்து வெடித்து வெளியே விழும். சீஸ் பால்ஸ் அப்படின்னு விற்கிறான் தேட்டரில் எல்லாம், மிளகாத்தல் பொடி போட்டு விற்கிறது. அதெல்லாமே இது மாதிரியான எக்ஸ்ட்ரூடட் பால்ஸ். இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் அவ்வளவு வெப்பத்தில் இந்த பொருட்கள் வரும்போது அதில் இருக்கக்கூடிய பல புரதங்கள் கேடடையும். அதில் இருக்கக்கூடிய பல புரதங்கள் நம் உடலை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக உருவாகும். நண்பர்களை, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதில் சேர்க்கக்கூடிய பல நிறமிகள் குழந்தைகளை குறிவைத்து, குழந்தைகளுக்கு என்ன வண்ணம் பிடிக்கும், அவங்களுக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்குமா, அவங்களுக்கு நம்ம எல்லாரும் யோசிப்போம், பெண்களுக்கு பிங்க்கு, பையனுக்கு ப்ளூ அப்படின்னு ஒரு துணிமணிகள் எல்லாம் பிரிக்கிறாங்க. யார் கண்டுபிடிச்சா அதை? எதற்காக அவர்களுக்கு பிங்க், இதுக்கு ப்ளூ? அதுக்கு பின்னாடியும் சந்தை தான் இருக்கிறது. பெண்கள் விரும்பக்கூடிய, பெண் குழந்தைகள் விரும்பக்கூடிய அத்தனை சாக்லேட்டும் பிங்க் கலரில் பிடிக்கும். அத்தனை பெண் குழந்தை கிழங்கு எனக்கு பிடிச்சது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லும்.
பெண் குழந்தைகள் மனதில் இந்த நிறம் சார்ந்து பல்வேறு வணிக சூழ்ச்சிகளை உள்ள செலுத்தி தான் அத்தனை தின்பண்டங்களுக்குள்ளேயும் இதுதான் வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே. நினைக்க நினைக்க வேதனையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், என்னுடைய நண்பர், அவரும் ஒரு டாக்டர் தான். அவர் வீட்டில் அவருடைய பொண்ணு 11th படிச்சுட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் 11th படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு பரீட்சை வர இருக்கிற காலம். அந்த நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரே மழையும் வெள்ளமாக இருக்கும். ஒரு லேசான காய்ச்சல், ஒரு மழை பெய்கிறப்போ வரக்கூடிய காய்ச்சல் நினைக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக ஒரு ஃப்ளூ காய்ச்சல் வந்திருக்கும், ஒரு 2-3 நாளில் சரியாயிடும், வெறும் மேலே காய்ச்சலுக்கு ஒரு நிலவேம்பு கஷாயத்தையோ இல்லை ஒரு அந்த நேரத்தில் ஒரு திப்பிலி கஷாயத்தையோ போட்டு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அந்த காய்ச்சல் குறையல. அந்த பொண்ணு நல்லா விளையாடக்கூடிய பொண்ணு, மிகச்சிறப்பான உடல் கட்டு உள்ள ஆரோக்கியமான உணவு சாப்பிடக்கூடிய பிள்ளை தான். ஆனால் காய்ச்சல் வந்து 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, குறையல. சரி, எதுக்கும் இருக்கட்டும், டெங்கியாக இருக்கான்னு பார்க்கலாம், டைஃபாய்டாக இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தொற்று கிருமிகளினால் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதற்குரிய சிகிச்சை செய்யலான்னு பிளட் டெஸ்ட் எழுதி அனுப்புகிறோம். பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தா அத்தனை வெள்ளணுக்கள் சிவப்பணுக்கள்லாம் தாறுமாறாக மாறி இருக்கு. இரத்த தட்டுக்கள் சாதாரணமாக 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கணும், அந்த பிள்ளைக்கு வெறும் 5000 இருக்குது. வெள்ளணுக்கள் பேர்வாதி பார்த்தீங்கன்னா 1,30,000, அது நார்மலாக 10,000 இருக்கணும், 1,30,000 இருக்குது. எல்லாம் மாறி மாறி இருக்கிறது. பார்த்தவுடன் தெரிந்து விட்டது அந்த குழந்தைக்கு ரத்தம் உருவாகிற இடத்தில் ஏதோ பிழை, பெரும்பாலும் அது ஒரு இரத்த புற்றுநோயாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு உடனடியாக ஒரு பெரிய மருத்துவர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய இரத்த புற்றுநோய்களுக்கான பெரிய மருத்துவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். 11ஆம் கிளாஸ் படிக்கிற 16 வயசு பெண், யோசிச்சு பாருங்கள். அவங்க பார்த்துட்டு மடமடன்னு பல டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன குரோமோசோமல் டிசார்டர், என்ன மாதிரியான ஒரு இம்யூனோ ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாம் பார்த்து இல்லை உடனடியாக கீமோ சிகிச்சை கொடுக்கணும், தப்பித்து விடலாம் என்று நினைத்து அவங்க பரீட்சை, அந்த பிள்ளைக்கு +2 பரீட்சை, +1 பரீட்சை இருக்குது, பரீட்சைலாம் வேண்டாம், இது ஒரு 3 மாதம் தொடர்ந்து எழுதிட்டோன்னா தொடர்ந்து இந்த மருந்துகளை கொடுத்து விட்டால் சரியாயிடுவேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 கீமோ கொடுத்தார்கள் நண்பர்களே. 4வது கீமோவில் அந்த குழந்தை எழுந்து வரவில்லை. யோசிச்சு பாருங்கள். அவர் திரும்ப திரும்ப கேட்குறார், என்ன தவறு செய்தாள் என் பெண்? என்ன நமக்கு தெரியும், புகை பிடிச்சா வாயில் புற்றுநோய் வரும், மது அருந்தினால் குடலில் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். அப்படியான ஒரு காரணம் தெரிந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த குழந்தைக்கு எந்த விதமான தவறு செய்யாமல் ஆனால் எப்படி இந்த நோய் வருது? யோசித்து பார்த்தோன்னா, ஒன்று இந்த சுற்றுச்சூழலில் கலந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாசுக்கள் காரணமாக இருக்கும். அந்த மாசுக்கள் எப்படி நம்மை பாதிக்கிறது, யாரை பாதிக்கிறது, எதற்காக பாதிக்கிறது என்று எந்த அறிவியலும் இதுவரை கண்டுபிடித்து வரல. நம்மளுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் எவ்வளவு மாசுக்கள் கலந்துருக்கு அப்படின்னு. உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது 50 யூனிட் இருக்கலாம் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில், 50 யூனிட் வந்து மாசுக்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, நுரையீரல் பாதுகாத்து கொள்ளும் சொல்கிறான். சென்னையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்தில் பகுதியில் எப்பொழுது அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பார்த்தாலும் 350லேருந்து 400 இருக்குது. நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லியில் 900 இருக்கிறது நண்பர்களே. 50 தான் இருக்கலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆனால் நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக 400, 300, 500 என்று வைத்திருக்கிறோம். அந்த ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கலந்திருக்கக்கூடிய மாசுக்களை தான் நாம் எல்லோரும் சுவாசித்து கொண்டே இருக்கிறோம். அந்த சுவாசிக்கிற காற்று வழியாக போகக்கூடிய அந்த மாசுக்களை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் நம்ம உடம்புல இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் யாருக்கோ எவருக்கோ அந்த எதிர்ப்பாற்றல் சற்று குறையும் போது, குறிப்பாக வேறு ஏதாவது வைரஸ்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது அந்த எதிர்ப்பாற்றலில் சற்று பிழை இருக்கிறது. நான் முதல்ல சொன்னதைக்கு வரேன். இந்த உலகம் வைரோஸ்பியர், இதில் ஏகப்பட்ட வைரஸ்கள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லை இந்த வைரஸுக்கு இணக்கமாக செல்லக்கூடிய ஆற்றலோ நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இணக்கமாகவும் இல்லாமல் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் இல்லாமல் அந்த வைரஸ் மேலோங்கி நிற்கும் போது தான் இந்த மாதிரியான பல நோய்கள் வருது. போன வாரம் நேற்று ஒருத்தர் வந்து என்கிட்ட கிளினிக்கில் நடந்த விஷயம் செல்ஃபோனில் இப்படி எடுத்து காட்டுறாரு. சார், போன வாரம் இந்த பையன் எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். அந்த பையன் கிரிக்கெட் விளையாடுறான், சின்ன பையன், ஒரு பிளாஸ்டிக் மட்டை பந்தை வச்சுக்கிட்டு விளையாண்டு ஓடிட்டு இருக்கிறான். போன வாரம், இன்னைக்கு அவன் சிகிச்சையில் படுத்திருக்கான். போன வாரம் இப்படி இருந்த பிள்ளைக்கு ஏன் சார் இப்படி ஆகுது? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. பரவாயில்ல, பயப்படாதீங்க. அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது
அவர்கள் காமித்த ரிசல்ட்டை பார்க்கும்போது நிச்சயமாக இதை சரியாக்கிடலாம். 247 குழந்தைகள் அட்மிட் ஆகிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்க டேட்டா 247 குழந்தைகளில் 80% குழந்தைகள் சிகிச்சையில் சரியாயிடுறாங்க அப்படின்னு அந்த புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் வந்து சொல்கிறார். பரவாயில்ல. ஆனால் போன வருஷம் 117 தான் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் ஏன் 247? டபுள் ஆகிருக்க. இந்த நம்பர் கூடுனதுக்கு என்ன காரணம் தெரியல. தெரியாது மறைந்திருக்க காரணம் ஒன்று சுற்றுச்சூழலில் இருக்கிறது, இல்லை என்றால் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த இரண்டிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம் உணவில் அக்கறையோட ஒவ்வொரு வேளை சாப்பிடக்கூடிய உணவிலும் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் இதை தவிர்க்க முடியும். சில விஷயங்களை தொகுத்து சொல்லிவிட்டு நேரம் குறைவுங்கனால சில விஷயத்தை தொகுத்து சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்குறேன். காலையில் சாப்பிடக்கூடிய பானம், நமக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா காலையில் நம்ம எல்லாரும் குடிக்கக்கூடிய பானம், அது வெறும் காஃபி டீ மட்டும்தான் குடிப்பேன் இனிமேல் அடம் பிடிக்காதீங்க. என் பிள்ளை எதையும் சாப்பிட மாட்டான், ஒரு டம்ளர் பாலாவது கொடுப்பேன்னு வெறும் பாலை கொடுத்து அனுப்பாதீங்க. பாலே அவசியமாக வேண்டாமான்னு பல சர்ச்சைகள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. பால் மிகச்சிறந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். தேவையானவர்களுக்கு அது கொடுக்கணும். ஒரு சவல குழந்தையாக இருக்குது, இல்லை ஒரு பெண் வந்து மாதவிடாய் முடிவில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு கால்சியம் வேணும், ஒரு சிகிச்சையிலிருந்து மீண்டு வரக்கூடிய கன்வாலசன்ஸ் பீரியட், பால் உடனடியாக அவருக்கு தேவை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் தினம் தினம் எல்லாரும் லிட்டராக பால் குடிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி குடித்தவர்களும் நம்ம இல்லை. அப்போ காலையில் சாப்பிடக்கூடிய பானம் என்ன? தேநீர் குடிக்கலாமா? தேநீர் மிகச்சிறப்பு. தேநீர் ஆகச் சிறப்பான உணவு. ஆனால் அது தேநீராக குடிக்கணும். நாம் எல்லாரும் குடிக்கிறது தேநீர் இல்லை நண்பர்களே. நாம் எல்லாரும் குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? தினம் காலையில் தேயிலையில் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு பாயாசம் காய்ச்சி காலங்காத்தாலும் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம். தேயிலை மிகச்சிறப்பான பயனை கொடுக்கணும் அப்படின்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் 2 ஸ்பூன் தேக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3-4 நிமிடம் மூடி வைத்து விட்டு அதை குடித்தால் அதுதான் தேநீர். இனிப்பு வேணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஒரு பனங்கருப்பட்டியோ ஒரு துளி தேனோ விட்டுக்கலாம். தினம் தேயிலையை தான் இப்படி போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் நெல்லிக்காய் தேநீர், நெல்லி தேநீர் குடிச்சு பாருங்க, தெரியும் அதனுடைய சுவை. வெறும் நெல்லிக்காய் பொடியை பவுடர் பண்ணி அதை கஷாயம் மாதிரி வெறுமனை அதுவே இதே வெந்நீரில் ஒரு ஸ்பூன், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு டிகாஷன் கும்பகோணம் டிகிரி காப்பி போடக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் காப்பி தூளுக்கு பதிலாக நெல்லிப்பொடியை போட்டு வெந்நீரை போட்டு இறக்கி அதில் வெந்நீர் கொஞ்சம் கூடுதலாக கலந்து அதை குடித்து பாருங்கள். தேன் விட்டு கலந்து குடித்து பாருங்கள். நெல்லிக்காய் ஒன்று போதும். பல உடலின் எதிர்பார்த்தலுக்கு பல வகையில் உதவுறது நெல்லிக்காய். அவன் நெல்லிக்காயை விட்டுட்டு கிவி வாங்கி சாப்பிட்றேன். எங்கள் வீட்டு ஃப்ரூட் சேலடில் நாங்கள்லாம் கிவி தான் வாங்குவோம். ஒரு பழம் 60 ரூபா 80 ரூபா. நியூசிலாந்துலேருந்து வருது, இந்தோனேஷியாவிலேருந்து வருதுங்கிறான். மடையா, நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காய்க்கு கிட்டடிக்க முடியாது. அது அவ்வளவு விட்டமின் சி கண்டன. அதாவது சில பொருட்கள், உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வெயிலில் வச்சா போயிடும், கொதிக்க வைத்தா போயிடும். அப்படி கொதிக்க வைத்தால், அப்படி வெயிலில் வைத்தால் சுணங்காத விட்டமின் சி குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய். நம்ம அத்தனை பேர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய காய் நெல்லிக்காய். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நெல்லிக்காய் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருக்கா? சார் எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது சார். தயவு செய்து நெல்லிக்காயையும் கொண்டு நம்மளையும் கொண்டுறாதீங்க. நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடணும். அப்படியே சவைச்சு சாப்பிட்டு சின்ன பிள்ளைகளை நெல்லிக்காய் கடித்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து அது இனிக்கிறத எப்படி சந்தோஷமாக விளையாண்டுருக்கோம். அந்த விளையாட்டை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நெல்லிக்காய் ஆகச் சிறப்பானது. அதை நெல்லியே ஒரு நாள் டீ குடிக்கலாம், கரிசலாங்கண்ணியில் ஒரு டீ குடிக்கலாம், சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் குடிக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் ஆவாரம்பூ தேநீர் குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோடு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. அவ்வளவு சிறப்பு. ஆவாரையில் பல ஆய்வுகள் உலகெங்கும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளவு தூரம் சர்க்கரை ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே எப்படி தள்ளுது, சர்க்கரையை ஜீரணிக்கிறதுக்கு ஈரலில் இருக்கக்கூடிய நொதிகளை எப்படி தள்ளுகிறதுலாம் ஆவாரையில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எங்கேயாவது வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஸ்மித் லைன் பீச்சம்லேருந்து ஆவார் அப்படின்னு ஒரு டீ வரும். அதை போய் 250 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஆனால் இங்கேருந்து ஆவாரம்பூவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு குடிக்க மாட்டோம். நண்பர்களே, நம் காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் காலையில் ஒரு நாள் பச்சை தேநீர், ஒரு நாள் காஃபி சாப்பிட்டுக்கோங்க, காஃபி பிடிக்குமா சாப்பிட்டுக்கோங்க, ஒரு நாள் ஆவாரை, ஒரு நாள் துளசி, ஒரு நாள் சுக்குமல்லி, ஒரு நாள் திரிகடுகம், ஒரு நாள் எலுமிச்சை டீ, ஒரு நாள் இஞ்சி தேநீர், அப்படி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். காலை உணவாக நம்ம வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, புரதம் மிக அதிக அளவில் இருக்கணும்.
நல்லா கண்டிப்பாக ஒரு சுண்டல், ஒரு பாசிப்பருப்பு சுண்டல், ஒரு கொண்டக்கடலை சுண்டல், ஒரு பல தானிய சுண்டல், ஏதாவது ஒரு வகையில் ஒரு சுண்டல் கொடுங்க. காய்கறிகளை நிறைய துண்டாக்கி சாலடாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. சார் அதெல்லாம் நாங்கள் பழகினதே இல்லை. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் உள்ள. தினம் காலையில் எடுத்து தோசை பல வீட்டு பெண்களை கேட்டால் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன சமைச்சிங்கன்னா 4,36,000 தோசை சுட்டிருக்கேன் சார். பல பெண்கள் அப்படியே தான் வாழ்க்கையை தோசை சுட்டே அழிச்சிருக்கக்கூடிய அளவில் நம்ம சமூகத்தை வச்சுருக்கோம். வேண்டாம், இட்லி தோசைங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்குவோம். மீதி நாட்களில் நல்லா இந்த மாதிரி சுண்டல், சூப்புனா முட்டு ஒரு 30 ml கடையில் ஹோட்டலில் கொதிக்க அது வேண்டாம். சூப் தாய்லாந்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகப்பையில் சாப்பிட்றாங்க, பெரிய போனியில் சாப்பிட்றாங்க. வயிறு நிரம்பும், நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிடலாம், தப்பு இல்லை. சார் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள்லாம் தமிழர்களுடைய மரபு உணவுகளை பேசுகிறவங்க, நீங்கள் என்ன சார் இதை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. தொன்மை அப்படியே இருப்பது, அதை போற்றி பாதுகாக்கணும். மரபு என்பது கிளைத்து கொண்டே வருவது, புதிய அறிவியலை உள்வாங்கி இதை நம் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே எப்படி கொண்டு வருவதுன்னா மரபு. அப்படிங்கிற அடிப்படையில் உலகமே சொல்லக்கூடியது இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள நிறைய காய்கறிகள் சேர்ந்த காலை உணவு நமக்கு இருக்கணும். புரதம் கம்மியாக இருக்கா கொஞ்சம் 2 முட்டை சாப்பிட்லாம். முட்டை சாப்பிட மாட்டேனா சோயா அது சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படியான ஒரு புரத உணவு இருக்கும். நான் அப்படி பல மீட்டிங்கில் சொல்லும்போது, சார் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் சோயா, 2 முட்டை, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் இப்படிலாம் சேர்த்துக்கிங்கன்னா, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிமா? ஏன்னா இடையில இட்லி தோசை வடை இல்லைன்னா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அப்படி இல்லை, இதுதான் உணவு, இப்படித்தான் காலை உணவு இருக்கணும். மதிய உணவில் சோறு குறைவாக இருக்கட்டும். பல நிறங்களில் நல்ல ஒரு பப்பாளி துண்டு வச்சுப்போம், சிவப்பு நிறத்துக்கு நல்ல பொன் மஞ்சளில் இருக்கக்கூடிய திணை அரிசியில் சோறு வைத்துக்கொள்ளலாம். கரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழமோ கத்திரிக்காயோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல நிறங்களில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் நிறைய கீரை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்கள் தட்டு நிறைய காய்கறிகளை சாப்பிட்டு, புலால் வேணுமென்றால் மீனுக்கு முதலிடம் கொடுத்து மட்டனுக்கு முதலிடம் எடுத்துக்கிட்டு கோழியை கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில். அப்படியே கோழி எடுத்துக்கொண்டாலும் கடக்நாத் கோழின்னு இருக்குது, கருப்பு கோழி, அது மிகச்சிறப்பு என்று பல மருத்துவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உங்கள் உணவு இருக்கணும். இரவு உணவு என்பது, சர்க்கரை வியாதி இருக்கா, கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டியது சர்க்கரையை மெல்ல மெல்ல இரத்தத்தில் சேர்க்கிற குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவு மட்டும்தான் இரவில் சாப்பிடணும். அதில் மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் கோதுமை ரவை உப்புமா. கோதுமை உடைத்த கோதுமை ரவையோ இல்லை சிறுதானியங்களில் வரகு சாமை வரை ரவை மாதிரி இருக்கணும். சிறுதானியம்னாலே உடனே கஞ்சி காய்ச்சி குடிச்சிடக்கூடாது. கஞ்சி காய்ச்சி குடித்தா அதுவும் சர்க்கரையை மேலே ஏற்ற தான் செய்யும். அதை நல்ல உடைத்த குருணையான ஒரு அரிசியாக வைத்துக்கொண்டு அதை இரவு உணவாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்படி திட்டமிடுங்க. தின்பண்டங்கள்னு எடுத்தால் அதில் சுண்டல் பிரதானமாக இருக்கட்டும். நிறைய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பஜ்ஜியோ வடையோ அதுலேயும் டிரான்ஸ்ஃபேட் வரும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா. ஆனால் அதில் நம்ம யாரும் சோடியம் பென்சோவேட் போட மாட்டோம், அதில் யாரும் பொட்டாசியம் நைட்ரேட் போட மாட்டோம், அதில் மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டு உங்கள் வீட்டில் சர்வ் பண்ண மாட்டீங்க. ஆனால் கடையில் விற்பனை செய்யக்கூடிய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யக்கூடிய அத்தனை தின்பண்டங்களிலும் நொறுக்கு தீனிகளிலும் இந்த தேவையற்ற ரசாயனங்கள் கலந்திருக்கும் நண்பர்களே. இவை இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம தினம் நம்மளும் சாப்பிடணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரணும். இந்த குப்பை உணவுகளாக விற்கக்கூடிய பீஸா, பர்கர், ஷவர்மா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம் சமூகம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அவற்றிலிருந்து வெளியே வந்து நம் ஆரோக்கிய உணவுக்குள்ளே நாம் நின்று நிற்கணும். அப்படிங்கிறத நாம் ஒரு மிகப்பெரிய கடமையாக, ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது சாய்ஸ் இல்லை, இது மேண்டேட். இனிமேல் இதை தவிர்க்க முடியாது. அப்படியான உணவுகளை எடுத்தால் மட்டும்தான் நாளைய எதிர்காலத்தை, வருங்காலத்தை ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாற்ற முடியும். பெருவாரியாக புற்றுநோயும் சர்க்கரையும் கூடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தினம் தினம் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடங்களை மெனக்கிட்டு கரிசனத்தோடு உங்களுடைய உணவை தயாரியுங்கள். ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.